பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்திற்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தகப்பனே, நாங்கள் விதைக்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர். சுவாமி, உம்முடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, உம்முடைய கிருபை விதைக்கப்படுகிறது, உம்முடைய சத்தியம் விதைக்கப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய உபதேசங்கள் விதைக்கப்படுகிறது. தகப்பனே, நாங்கள் மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க, பலன் அளிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும், வேறிடுகிறதான இருதயம் எங்களுக்கு வேண்டும். நெருக்கி போடப்படாத ஒரு இருதயம் உடையவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது, தேவனுடைய ஆளுகை எங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது, தேவனுடைய சித்தம் எங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது, தேவனுடைய நாமத்துக்குரியதான மகிமை எங்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கும் ஊழியத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நல்ல உணர்வுள்ள நிலமாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே சகல கிருபைகளையும் வேத வசனங்களும் ஆண்டவரை பறித்து கொள்ளப்படாதபடிக்கு, உலகம் மாமிசம் பிசாசு பறித்து கொள்ள விடாதபடிக்கு, நாங்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்களைப் போல காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்க, பொல்லாங்கானுக்கு எங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடாதபடிக்கு நித்தமும் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 20வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் கற்பாறை உள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனேயே இடரல் அடைகிறதான நிலை எங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய், கண்மலையாய கிறிஸ்து இயேசுவின் மேலே அஸ்திவாரம் உள்ளவர்களாய், எந்த காற்றும் எந்த மழையும் எந்த வெள்ளமும் வந்தாலும் மோதி அடித்தாலும் கண்மலையாய கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்டவர்கள், உம்முடைய வசனத்தின் மேலே தங்களை காத்து கொண்டவர்கள் எப்படி நிலைத்திருக்கிறார்களோ அப்படி நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு இடரல் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனம் எப்பொழுது எங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க, உம்முடைய வசனத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுகிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறிய நாங்கள் சகல பரிசுத்தவான்களோடு கூட அதில் ஆழமாய் வேறிட, வேத வசனங்களிலே அதிக ஆழத்துக்குள்ளாய் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு மாத்திரமல்ல, இடுப்பளவு மாத்திரமல்ல, கழுத்தளவு மாத்திரமல்ல, நீச்சலின் ஆழத்துக்குள்ளாக ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, கற்பனையின் மேல் கற்பனை என்று நாங்கள் ஆழத்துக்குள் சென்று வேறிட்டு நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் விளங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நெருக்கி போடும்படியாய் உலக கவலைகள், ஐசுரத்தின் மயக்கங்கள்,
கண்களின் இச்சைகள் போன்ற முள்ளுகளெல்லாம் ஆண்டவரே இந்த வசனம் பலன் கொடாதபடிக்கு ஆண்டவரே நெருக்கி போடப்படாதபடிக்கு ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனைப் போல வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்வு உள்ளவர்களுமாய் இருந்து ஆண்டவரே 100ஆக 60ஆக 30ஆக நாங்கள் பலன் அளிக்கிற தேவ பிள்ளைகளாய் விளங்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருக வேண்டும், தேவனுடைய ஆளுகை வளர்ந்து பெருக வேண்டும், தேவனுடைய சித்தம் வளர்ந்து பெருக வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்துக்குரியதான மகிமை வளர்ந்து பெருக வேண்டும். நான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும் வேண்டும் என்று அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் 100ஆக 60ஆக 30ஆக பெருகி நாங்கள் பலன் உள்ளவர்களாய் விளங்க உதவி செய்யுங்க. யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே முளைத்து எழும்பி ஆண்டவரே அவன் பூத்து காய்த்து இந்த பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பாடுமரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்களின்படி ஆண்டவரே, உம்முடைய தேவ ராஜ்யத்தினுடைய வல்லமை மகிமை உபதேசத்தின்படி நாங்கள் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் நித்தமும் நாங்கள் விளங்க, நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.